ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு பாசிப்பருப்பு பாயசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முழு பாசிப்பருப்பு நல்லா வானலில் போட்டு வறுத்துக்கணும். வானலில் போட்டு வறுத்துக்கிட்டு அதை நல்லா ஆற வச்சு மிக்சர் ஜாரில் உடச்சி எடுத்துக்கணும். உடச்சி எடுத்து ஒரு முறத்தில் போட்டு அதை அப்படியே ஒரு தட்டி எடுத்துக்கலாம். அதில் உள்ள கொஞ்சம் தொழும்புலாம் கொஞ்சம் போயிடும். மீதி இருக்கிறத அப்படியே நம்ம அளந்து குக்கரில் போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் பாசிப்பருப்புக்கு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4 விசில் வர்ற அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கணும். வேக விட்டு எடுத்தோடனே நல்லா கரண்டியால் கிண்டி விட்டு அப்புறம் பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு 2 டம்ளர் தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்த பிறகு நம்ம 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு திராட்சை போட்டு தாளித்து அதில் கொட்டிட வேண்டியதுதான். கொட்டிட்டு ஏலக்காய் 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தேங்காய் துருவி வச்சுருக்கோம். அது நல்லா ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் போட்டு இறக்கினா சுவையான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி.